இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இவ்வுலகை படைத்து தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். தான் படைத்த ஒவ்வொன்றையும் குறித்து அவர் மனம் மகிழ்கின்றார். ஆனால் படைப்பின் சிகரமாக படைத்த அந்த ஒரே ஒரு படைப்பை பற்றி மட்டும்தான் கடவுள் மனம் வருந்துகிறார். எதற்காக இவர்களை நான் படைத்தேன் என்று மனம் வருந்துகின்றார். அவருடைய உள்ளம் துயருற்றது. காரணம், மனிதன் பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவனாக இருக்கின்றான். அவனது உள்ளம் முழுவதும் எதனால் நிறைந்திருக்கின்றது? பாவத்தினால் நிறைந்திருக்கின்றது. அந்த மனிதனை தான் கடவுள் படைப்பின் சிகரமாக படைத்தார். ஆனால் அந்த மேன்மையை அவன் உணர்ந்து கொள்ளாமல், அதை அறிந்து கொள்ளாமல் அவன் எதற்கு அடிமையானவனாக மாறிவிட்டான்? சாதாரண ஒரு பாவத்திற்கு தன்னையே கையளித்து அதற்கு தன்னை அடிமையாக்கி எல்லாம் வல்ல கடவுளை மறந்து போகின்றான். அதனால்தான் கடவுள் மற்ற எந்த படைப்பிற்கும் சொல்லாத வார்த்தையை மனிதனை பார்த்து கூறுகின்றார். இவர்களை நான் படைத்ததற்காக மனம் வருந்துகின்றேன், என் உள்ளம் துயருற்றுள்ளது என்று. அதற்கு காரணம் யார் என்று நினைக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே? பாவமா? அல்லது ஆதாம் ஏவாள் வழியாக ஏமாற்றிய அந்த பாம்பா? அவர்கள் உண்ட அந்த கனியா? இல்லை, இல்லை, நாம் தான் காரணம். நம் ஒவ்வொருவருடைய விருப்பத்தினாலேயே நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்தை செய்கின்றோம். நாம் யாரும் அறியாமல் பாவத்தை செய்வதில்லை. ஐயோ கடவுளே, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். கிடையவே கிடையாது. அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் பொய்யர்கள். அவர்கள் பொய்யர்கள். தெரியாமல் செஞ்சிட்டேன், மன்னிச்சுக்குங்க. நாம் எந்த ஒரு தவறை செய்தாலும் அதை நம்முடைய சுய விருப்பத்தோடு சுய நினைவோடு தான் செய்கிறோமே தவிர மாறாக நாம் அறியாமல் செய்வது கிடையாது. அதனால்தான் அந்த பாவம் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு அதற்கு நம்மை அடிமையாக்கி விடுகின்றது. நாம் ஒவ்வொரு முறை பாவம் செய்கின்ற பொழுதும் அந்த பாவத்திற்கு ஏதுவாக தான் நம்முடைய செயல்களும் சொற்களும் இருக்கின்றதை தவிர அந்த பாவத்திற்கு எதிரானதாக இல்லை. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த நினைப்பீர்களே தவிர மாறாக நான் செய்தது தவறுதான் என்று யாராவது ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? இல்லை. ஒன்று பிறரை காரணம் காட்டுவோம், அல்லது சூழ்நிலைகளை காரணம் காட்டுவோம், அல்லது நம்முடைய படைப்பை காரணம் காட்டுவோம். கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுறது? கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டார், நான் என்ன பண்ணுறது? என்னுடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது, நான் என்ன செய்வது? நான் நன்றாக தான் இருந்தேன், இவர்கள் தான் என்னை தூண்டினார்கள் தவறு செய்ய சொல்லி, நான் செய்துவிட்டேன், நான் என்ன செய்வது? நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவற்றிற்கும் ஒவ்வொரு தீ செயல்களுக்கும் நாம் காரணங்களை தேடி அதை ஊக்குவிக்கின்றோமே தவிர ஒருபொழுதும் நான் செய்தது தவறுதான் என்று ஒருபொழுதும் மனம் வருந்தி ஆண்டவரிடம் வருவது கிடையாது. இதுதான் இந்த இடத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. இதை குறித்து தான் கடவுள் மனம் வருந்துகின்றார். அவருடைய மனம் துயரம் அடைகின்றது. இதனால் தான் நாம் செய்கின்ற அந்த தீச்செயல்களினால் அல்ல, மாறாக அது தீச்செயல் என்று தெரிந்து என்னிடம் வந்து நீங்கள் சரணாகதி ஆகாது இருக்கிறீர்களே என்ற ஒரு நிலையில்தான் அவருடைய மனம் வேதனை அடைகின்றது. நீங்கள் திருவிவிலியத்தில் எந்த பக்கத்தில் எந்த மனிதர்களை வேண்டுமானாலும் பாருங்கள், தவறு செய்துவிட்டு ஆண்டவரிடம் சரணாகதி ஆகின்றவர்களை அவர் மன்னிக்கின்றாரா அல்லது உதாசீனப்படுத்தி தண்டிக்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். ஒருபொழுதும் ஒரு மனிதரையும் கடவுள் இவர்கள் பாவிகள் என்று முத்திரை குத்தி அவர்களை அழித்தது கிடையாது. மாறாக அவங்களுடைய சுய விருப்பத்தினால், தங்களுடைய சுய நினைவினால் கடவுளிடம் திரும்பாமல் தங்களுடைய செயலிலேயே நிலைத்து நின்றதனால்தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களே ஒழிய மாறாக மனம் வருந்திய மனம் மாறிய ஒருவரையும் கடவுள் தண்டித்ததே கிடையாது. அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அழகாக இறைமகன் இயேசு கூறுகின்றார். பரிசேயர்களை குறித்தும் ஏரோதியரை குறித்தும் கவனமாக இருங்கள். என்ன அந்த பரிசேயர்கள் ஏரோதியர்கள்? பரிசேயர்கள் வெளிவேடக்காரர்களாக வாழ்ந்தார்கள். சந்தை வெளியில் நிற்பது, மக்கள் தங்களுக்கு வணக்கம் வேண்டும் வைக்க வேண்டும் என்று விரும்புவது, தாங்கள் 3 வேளை உபவாசம் இருக்கின்றோம் அல்லது நோன்பிருந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றோம், இரவும் பகலுமாக கடவுளிடம் வேண்டுகின்றோம் என்று வெளிவேடமாக காட்டிக்கொள்வது, மக்கள் முன்பாக தாங்கள் நேர்மையாளர்களைப் போல் நடிப்பது, இதுதான் பரிசேயர்களுடைய புளிப்பமாவாக இருக்கின்றது.
இந்த புளிப்பு மாவை குறித்து தான் கவனமாக இருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் கூறுகின்றார். கோவிலுக்கு வந்துட்டு பைபிள் எடுத்துன்னு வந்துட்டு உக்காந்துட்டோம், பக்திமான் இல்லை, ஜபமாலை எல்லாரும் தெரிகிற மாதிரி அப்படியே உட்காந்து ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது வரும்பொழுது அப்போ தான் ஜபமாலை எடுத்து ஜபிப்பதும் போல் நடிப்பது. எப்பொழுதுமே ஜபமாலை கையில் இருக்கும், எப்பொழுதுமே திருவிவிலியம் கையில் இருக்கும். ஆனால் அவங்களுடைய சொற்களும் செயல்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. வெளிவேடக்காரர்கள், பரிசேயர்களுடைய புளிப்பு மாவு, அந்த புளிப்பு மாவை தான் நாம் உண்டிருக்கின்றோம். அந்த புளிப்பு மாவை குறித்து தான் கவனமாக இருங்கள் என்று கூறுகின்றார். வெளிவேடக்காரர்களாக இருக்காதீர்கள் என்று இறைமகன் இயேசு நமக்கு கூறுகின்றார். இரண்டாவதாக ஏரோதியர்களுடைய புளிப்பு மாவு என்றால் என்ன? ஏரோதியர்களுடைய புளிப்பு மாவு ஈட் ட்ரிங்க் மேக் மெரி, உண்டு குடித்து மகிழ்ந்திருங்கள், உண்டு குடித்து மகிழ்ந்திருங்கள். எதை பற்றியுமே கவலைப்படாத, பாவமா செய், எல்லாமே செய், நல்லா சாப்பிடு, நல்லா குடி, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதனால் உன் இஷ்டம் போல் வாழ். இதுதான் அவருடைய புளிப்பு மாவாக இருக்கின்றது. அந்த புளிப்பு மாவை குறித்தும் கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். இன்றைய சமுதாயம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கின்றது. வாழ்கின்ற வரையில் மகிழ்ச்சியாக வாழ்வோம், எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. அதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் யாருடைய குடும்பத்தை வேண்டுமானாலும் அழிக்கலாம், யாருடைய வாழ்க்கையை வேண்டுமானாலும் அழிக்கலாம், யாருடைய வாழ்க்கையை வேண்டுமானாலும் அழிக்கலாம். ஏனென்றால் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய இன்பம் முக்கியமானதாக இருக்கின்றது. அதை தான் கடவுள் கவனமாக இருங்கள் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார். இந்த இரண்டு புளிப்பு மாவுகளுமே நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய உடலுக்கும் மிகப்பெரிய கேடானதாக அமைகிறது என்று இறைமகன் இயேசு நமக்கு கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களை, பல நேரங்களில் நாம் பாவத்திற்கு தான் நம்மை வித்திடுகின்றோமே தவிர ஒருபொழுதும் நன்மை செய்வதற்கு நம்மை வித்திடுவது கிடையாது. இங்கு இருக்கின்றவர்கள் அனைவருமே பாவிகள்தான், அதே போல் இங்கு இருக்கின்ற அனைவருமே நல்லவர்கள்தான். நம்மில் இரண்டுமே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, பல நேரங்களில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அங்கேதான் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக மாறுகிறோம் என்பது வேறுபடுகின்றது. இங்கு இருக்கின்ற அனைவருக்குள்ளேயும் அன்பு என்பது இருக்கிறது, இரக்கம் என்பது இருக்கிறது, பரிவு என்பது இருக்கிறது, இறை பக்தி என்பது இருக்கிறது, கடவுளுடைய பயம் என்பது இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எனக்குள் கடவுள் பயம் என்பது இல்லை, பாவத்தை பற்றிய பயம் எனக்கு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, நமக்குள் இருக்கின்றது. இருந்தும் நாம் அதை ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கேதான் நம்முடைய வாழ்க்கை வேறுபடுகின்றது. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து எதை நாம் ஊக்குவிக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, நல்லது செய்கின்ற பொழுது பல நேரங்களில் நமக்கு சலிப்பு ஏற்படலாம். இந்த உலகம் ஏனென்றால் அப்படி ஒரு மாயையை, பிம்பத்தை நம் முன்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சால் நல்லது, இதெல்லாம் செஞ்சால் தப்பு, இப்படிலாம் நீ இருந்தீனாக்கா உன்னை ஏமாளிகள் தான் சொல்லுவாங்க, நீ பழைக்க தெரியாதோன்னு சொல்லுவாங்க, அதனால் இப்படிலாம் இரு, இதையெல்லாம் செய். ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டியா, லஞ்சம் வாங்கு, அப்படி இருந்தால் தான் உன்னால் குப்பை கொட்ட முடியும், இல்லைனாக்கா குப்பை கொட்ட முடியாது. ஆஃபீஸ்க்கு எங்கேயா போறியா, அங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, அப்போ தான் உன்னால் இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. புளிப்பு மாவு, கவனமாக இருங்கள். புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள். நாம் எந்த நிலையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். மூன்றாவது மனிதர் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது, நம்முடைய செயல்களை அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் பார்வையில் அழகாக பிறந்துட்டாக்கா, கை கால்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, செல்வத்தோடு இருந்துட்டாக்கா, அவங்களாம் என்னன்னு சொல்லுவோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்கப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரேனும் உடல் நோயினால் வருந்தினாலோ, அல்லது குழந்தையின்மையினால் இருந்தாலோ, அல்லது உடல் ஊனமாக இருந்தாலோ, அவர்களெல்லாம் யார்? பாவிகள், கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். ஐயோ பாவம்! அவர்களை பார்த்து நாம் என்ன செய்வோம்? ஐயோ பாவம்! இல்லை அன்பார்ந்தவர்களே, கடவுளின் முன்னிலையில் நாம் யாருமே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, யாரும் நிறைவானவர்கள் குறைவானவர்கள் அல்ல, எல்லோரும் சரிசமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம்தான் அதில் வேற்றுப்பாடுகளை நமக்கு கற்பித்திருக்கின்றதை தவிர கடவுள் கற்பிக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கிறது என்றால்
ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கிறது என்றால் அந்த பெற்றோர் செய்த பாவமோ அல்லது அந்த குழந்தை செய்த பாவமோ கிடையாது. மாறாக கடவுள் அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உங்களில் பலர் வலிகளாலும் வேதனைகளாலும் கஷ்டங்களாலும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் இந்த கஷ்டத்தை துன்பத்தை தாங்குவீர்கள் என்று அவருக்கு தெரியும். ஒரு குழந்தை ஊனமாக பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை அந்த ஊனத்தை வென்று வரும் என்று கடவுளுக்கு தெரியும். அதை தாங்கிக் கொள்ளும் என்று கடவுளுக்கு தெரியும். அதனால் தான் அதை கொடுத்திருக்கின்றார். எப்படி ஒரு குழந்தை ஒருவர் அழகாக அல்லது உடல் நலத்தோடு பிறக்கிறார் என்பது நல்லது என்று இருக்கிறதோ, அதே போல ஊனமாக பிறத்தலோ அல்லது கஷ்டங்களால் வேதனைகளாலும் துன்பப்பட்டு கொண்டிருப்பதும் கடவுளுடைய பார்வையில் சரிதான். கடவுளுடைய பார்வையில் அதுவும் சமம்தான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அழகு ஒரு சரியாக இருக்கிறதோ அதே போல ஊனமும் ஒரு அழகுதான். கடவுள் அதற்கென்று அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கென்று அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்றைக்கா நாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமா, கடவுளே என்னை எதுக்கு இவ்வளோ அழகாக படிச்சுட்டேன்? என்றைக்கா சொல்லியிருக்கோமா? கடவுளே எனக்கு எதுக்கு கை காலெலாம் நல்லா கொடுத்துருக்குற? ஏதாவது சொல்லியிருக்கிறோமா? கடவுளே எனக்கு எதுக்கு செல்வங்கள் இவ்வளோ தரத்தை கொடுத்துருக்குற? என்றைக்காவது போயிட்டு அவர் சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்கள், ஏதாவது போய் சொல்லியிருக்கிறோமா? கடவுளை எதற்காக எனக்கு இவ்வளோ அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க? ஏதாவது சொல்லியிருக்கிறோமா? இல்லை. ஆனால் கடவுளே என்னை எதற்காக கருப்பாக படைத்தாய்? கடவுளே எனக்கு எதற்காக ஊனமாக படைத்தாய்? கடவுளே எனக்கு எதற்கு தலையில் முடி இல்லாமல் படைத்தாய்? நாம் படுகின்ற நாம் நினைக்கின்ற செயல்களும் எண்ணங்களும் இப்படி தான் இருக்கின்றது. எது முக்கியமோ அதை நாம் மறந்து விடுகின்றோம். தேவையற்றவைகளின் மீது நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுதான் அன்பார்ந்தவர்களே புளிப்பு மாவு என்று இறைவன் கூறுகின்றார். இந்த புளிப்பு மாவுகளை குறித்து நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்னொரு இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதே புளிப்பு மாவை கடவுள் இதோடு ஒப்பிட்டிருப்பார், பின்னரசோடு ஒப்பிட்டிருப்பார். பின்னரசோடு ஒப்பிட்டிருப்பார். இதே புளிப்பு மாவை கடவுள் பின்னரசோடு ஒப்பிட்டிருப்பார். அந்த புளிப்பு மாவு அது எதை தாங்கி இருக்கிறது, அதை எதை சூழ்ந்திருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். அது நல்லவைகளை கொண்டிருந்தது என்றால் அது முழுவதுமே நல்லதாக மாற்றும். அது தீயதை கொண்டிருந்தால் அது முழுவதையும் தீமையாக மாற்றிவிடும். எனவே நல்லவைகளை தேர்ந்தெடுத்து அதை செய்ய சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்று நம்மை பார்த்து கடவுள் வேதனைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவருடைய மனம் வருந்தக்கூடாது. எதற்காக இவர்களை படைத்தேன்? நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி எதற்காக இவர்களை படைத்தேன், எதற்காக இவளை படைத்தேன், இவனை படைத்தேன் என்று கடவுள் ஒருபொழுதும் நினைத்து விடக்கூடாது. அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் சீடர்களைப் போல தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் சீடர்களைப் போல தான் இருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் அல்லது தீமையை விலக்க வேண்டும், நாம் கடவுளை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டும்? கிடையாது. சாதாரண அந்த அப்பத்திற்காக சீடர்கள் எவ்வாறு சண்டையிட்டு கொண்டிருந்தார்களோ, போராடி கொண்டிருந்தார்களோ, அதே போல தான் நாமும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலக இன்பங்கள், இந்த உலக கஷ்டங்கள், அதை பிடித்து கொண்டு நாம் அழுது கொண்டிருக்கின்றோம். அதுதான் நமக்கு பெருசாக இருக்கிறது, அதுதான் நமக்கு பெரியதாக இருக்கிறது. இந்த நல்லது, கடவுளை பின்பற்றுவது, கடவுளுடைய வார்த்தைகளை வாசிப்பது, அதை வாழ்வாக்குவது, அது எல்லாம் குப்பையாக கருதி கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் குப்பையாக இருக்கின்றது. ஒரு நாளில் எத்தனை மணி நேரங்கள் இருக்கின்றது? 24 மணி நேரம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அந்த 24 மணி நேரத்தில் என் கடவுளுக்காக எவ்வளவு நேரத்தை நான் கொடுக்கின்றேன் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நேரத்தை என் கடவுளுக்காக நான் கொடுக்கின்றேன்? என் கடவுளோடு நான் எவ்வளவு நேரத்தை நான் செலவிடுகின்றேன்? இல்லை ஃபாதர், நான் பைபிளை எடுத்தால் அப்போ தான் எனக்கு தூக்கம் தான் வருது, அப்போ தான் எனக்கு ஃபோன் கால் வருது, அப்போ தான் வீட்டுக்கு விருந்தாடிக்க வராங்க, நான் என்ன ஃபாதர் பண்ணுறது? சாத்தானினுடைய சூழ்ச்சி இதுதான். இதிலிருந்து தான் நாம் மாறுபட வேண்டும், இதிலிருந்து தான் நாம் விடுபட வேண்டும். கடவுள் அதை தான் கூறுகின்றார். 1 முறை 2 முறை 3 முறை விழுந்து விட்டீர்களா? கவலைப்படாதீர்கள், மீண்டும் மீண்டும் எழுந்து நில்லுங்கள், மீண்டும் மீண்டும் எழுந்து நில்லுங்கள், தீமை தானாக உங்களை விட்டு விலகும் என்று கூறுகின்றார். கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த பரிசேயர்கள் ஏரோதியர்களுடைய புளிப்பு மாவை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். அவை நம்முடைய உள்ளத்தில் வந்து நம் உள்ளம் முழுவதையுமே
தீமையால் நிறைத்து விடாத வண்ணமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். வெளிவேடமாக பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நடிக்க வேண்டாம். உங்களுடைய சுய வாழ்க்கையை, சுய செயல்களை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லது இவ்வுலகம் கற்றுக் கொடுக்கிறது, இவ்வுலகத்தில் அனைவரும் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நான் மகிழ்ச்சியாக என் இஷ்டம் போல் வாழ்கிறேன் என்று வாழாதீர்கள். கடவுள் அப்படி இருந்தவர்களை தான் அழித்தார். யார் அங்கே நேர்மையாக இருந்தாரோ அவரை தான் தேர்ந்தெடுத்தார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல நோவாவை தேர்ந்தெடுக்கின்றார். கடவுளின் பார்வையில் அவர் நேர்மையாளராக இருக்கின்றார். எனவே கடவுள் நம் எல்லாருமே பாவிகளாக இருந்தாக்கா எல்லாரையும் விட்டுடுவார் கிடையாது. ஒரே ஒரு மனிதரை கொண்டு கூட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கடவுளால் கட்டி எழுப்ப முடியும். மறந்து விடாதீர்கள். அதை தான் பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஒரே ஒரு நோவா என்ற ஒரு மனிதரை தவிர மீது அனைத்து பேரையும் அழித்து விட்டார். அனைவருமே அழித்து விட்டார். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதரை கொண்டு ஒரு இனத்தையே உருவாக்கினார். அவர்கள் 2 நாடுகளாக பிரிந்த பொழுதும் கூட, அவர்கள் 2 நாடுகளாக பிரிந்து தீமையே அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருந்த போது கூட யூதா என்ற ஒரே ஒரு வழிமரபை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர செய்து இவ்வுலகிற்கு அளித்தார். கடவுளால் யாவும் முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுளால் யாவும் முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே கடவுளை சார்ந்த மக்களாக, கடவுளுக்காகவே வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்ற பொழுது இவ்வுலகத்தில் நாம் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய் ஒரு நாள் கடவுளின் திருமுன்னிலையில் மகிழ்ந்திருக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதை உணர்ந்தவர்களாக கடவுளையே பற்றி கொண்டு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.